அன்னைக்கு ஸ்டோரி ஒன்றும் முடியல, இங்கேயும் வந்து ஒன்றும் பண்ண மாட்டேன்றான், வெறும் மிச்சம் தின்ட்டே இருக்கான். அந்த அக்ஷயா எதுக்கு இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. விஜித்ராவை நம்ம முக்கியம் நினைச்சா இவன் இவ்வளோ சூப்பராக கேம் ஆடுறான். என்ன இருந்தாலும் நம்ம பிரதீப் அளவுக்கு இருக்காது. இதுதான் நீ மேட்ச் பார்க்க விடாம பிக் பாஸ் பார்க்குறேன்னா பகல்லையும் இருந்துச்சு அதெல்லாம் திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்க. நேற்று நைட்டு போட தானே திருப்பி பகலில் போடுறானுங்க, நீ திரும்ப அதையும் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்படி உனக்கு இதில் என்னதான் இருக்கு? ஆமாடா, அம்மா தொலை தாங்க முடியல. இந்த பிக் பாஸ் போடுறதுலேருந்து ஃபோன் இடத்துல பிக் பாஸ் ப்ரோமோ வந்திருக்கோம், காட்டு பிக் பாஸ் ப்ரோமோ காட்டுறதே சொல்ல பண்ணுறாங்கண்ணா. போன வாரம் வந்த ப்ரோமோ இப்போ பார்க்கணும்னு சொல்கிறாங்கண்ணா. பார்த்தே திரும்ப திரும்ப பார்க்குறாங்க. சலிக்குமா சலிக்காதான்னு தெரியல. அண்ணா நீ இன்டர்வியூக்கு போகிற இல்லை, உனக்கு வேலை கிடச்சுன்னா ஃபஸ்ட் நம்ம வீட்டில் 2 டிவி வாங்கி மாட்டினா அப்போ தான் நம்ம அம்மாட்ட தப்பிக்க முடியும். இல்லாட்டி பிக் பாஸை பார்த்து பைத்தியம் முடிச்சிடும்ண்ணா. உங்கள் அண்ணன் சம்பளத்துக்கு 2 டிவி வேறு வாங்கி மாட்டுவானா. ஒழுங்கா பாருங்க, நான் காலையில் நைட்டு மட்டும் தானே பார்க்குறேன், மற்ற நேரம் நீங்கள் தானே பார்க்குறீங்க. பாருங்க அம்மா விடுங்க, நீங்கள் வேலைக்கு போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஈவினிங் வாங்க, நம்ம சன் டிவியில் காஞ்சனா படம் போடுறாங்களா, காஞ்சனா படம் ஒன்றா உட்காந்து பார்க்கலாம். காஞ்சனா படமா? அதெல்லாம் வேணாமா, நம்ம விஜய் டிவியில் புஷ்பா படம் போடுவாங்க, புஷ்பாவே பார்க்கலாம். அதில் கூட பாட்டு டான்ஸ் எல்லாம் இருக்கும். அது பேய் படம்லாம் பார்க்க வேணாமா, பயமாக இருக்கும். யாரு சாமி இவன்? காஞ்சனா படத்தை போய் பேய் படங்கிறியா? அதை பார்த்து இப்படி பயப்படுறியா? காஞ்சனாக்கு இப்படி பயப்படுறானே, இவன் காஞ்சனா பார்த்தா இருப்பானா? வீரா, உங்க அப்பா எவ்வளவு பெரிய வீரம் தெரியுமாடா? ஐயோ ஐயோ அம்மா, அப்பா போராட்டத்தை ஆரம்பிக்காதுமா, நான் இன்டர்வியூக்கே போகிறேன், என்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புமா. சரிடா, இந்த இன்டர்வியூலாம் சேர்த்து நல்ல வேலையோட வாடா. அண்ணா பில்டிங் எல்லாம் பேட்ச் ஒர்க் பண்றதுக்கு ஆள் எடுக்கிறதா சொன்னாங்க, எங்கண்ணா எடுக்கிறாங்க? தம்பி, தமிழ்நாடுகள்லாம் எடுக்கிறது இல்லப்பா, ஒன்லி வடக்கு ஆளுகள் மட்டும்தான், வடக்கு நண்பர்களை மட்டும்தான் நாங்கள் வேலைக்கு எடுப்போம். தமிழ்நாடுகள்லாம் வேலை கிடையாது. போ செல்லும். என்னன்னா வேலையே தமிழ்நாடுலாம் பாக்குறீங்க, ஆனா தமிழ்நாடுகள் எடுக்க மாட்டீங்களா? அரே பாய், அரசியல் பேசுதும் உனக்கு கண்டிப்பா வேலை கிடையாது. போ. இவன் வடக்கன் மட்டும் தான் வேலை கிடைப்பேன்னு சொல்றேன். நம்ம எப்படி திடீர்னு வடக்கனா மாறுறது? போன் இருக்கே, போன்ல வடக்கனா மாறுவது எப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணி பார்க்கலாம். வடக்கனாக மாறுவது எப்படி? கடவுளே, என் புருஷன் எவ்வளவு பெரிய வீரன், ஆனா எனக்கு பையனானா பயந்த குழந்தை பிறந்திருக்கா. இல்லம்மா, காலங்காலத்துல திண்ணை பிடிச்சிக்கிட்டு என்னை பத்தி புறணி பேசிக்கிட்டு இருக்கிறேன், அது யாரும் இல்லாம தனியா பேசிக்கிட்டு இருக்கிறேன். நினைச்சதெல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பா எவ்வளவு பெரிய வீரர் தெரியுமா? காட்டிலுமே ஒத்தாலா சுட்டு கொண்டு வர்றா. அவருக்கு பிள்ளைய பிறந்துட்டீங்கடா இப்படி இருக்கேன். சுட்டதே இருமை, இதுல என்னமா பெருமை? கொண்டு ஒரு குறைச்சலடா, வாய் மட்டும் இல்லைன்னா உன நாயோட மதிக்காது. சரி, இன்டர்வியூக்கு போனேன், வேலை என்ன ஆச்சு? இந்த வேலையாவது கிடைச்சதா? வேலை கிடைச்சிச்சுமா, பெரிய பத்திரிகை ஆபீஸ்ல கதை எழுதுற வேலை, மாசம் 13,000 ரூபாய் சம்பளம். வெறும் 13,000 தானா? நம்ம பக்கத்து வீட்டு கிஷோரு எது இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பண்றானாமா, அவனுக்கே மாசம் 1 லட்சம் சம்பளம் வருதாமா. ஏன்னா நீ அந்த மாதிரி பண்ணலாமாடா? பண்ற ரீல்ஸ் கொஞ்சம் பாரு. என்னடா பேண்ட்டுக்குள்ள பூரா போன மாதிரி அடிக்கிட்டு இருக்கான், இதுக்கெல்லாமா பணம் வருது? இப்பெல்லாம் எல்லாம் இப்படிதான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் சம்பாதிக்கிற காசுல எப்போ உங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்து, புடவை எடுத்து கொடுத்து, கார் வாங்கி கொடுத்து, தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்து, நினைச்சாலே கஷ்டமா இருக்குமா. விடுடா வீரா, கண்டிப்பா உன் வாழ்க்கை கண்டிப்பா மாறும், எனக்கு மனம் தளம் தராத. அரேம்மா, பேட்ச் ஒர்க் வேலைக்கு ஆள் வேணும் நோட்டீஸ் கொடுத்ததும் நான் நல்லா பேட்ச் ஒர்க் பண்ணுவேன். பாய், அன்னைக்கு தான் நான் சொல்லுதும் ஒன்லி வடக்கன் ஃபார் ஒர்க்கிங், நோ தமிழன்ஸ், யூ கோ. அப்படியா? நான் வடக்கன் தான், என்னை பார்த்தா உனக்கு தெரியல, நான் வடக்கன் தான். வடக்கண்டா அவனவனே வடக்கன்னு சொல்லியிருக்கா. சரி, என்ன பண்ணி தொலைகிறதோ, எங்களுக்கு வேலைக்கு ஆள் வேணும். உன்னை பார்த்தாலும் பாவமாக இருக்கு, ரொம்ப நாளாக இங்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கேன். சரி, வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோ, எல்லா அக்ரிமெண்ட்லையும் கையெழுத்து போட்டு வா, ஓகேவா? ரொம்ப நன்றி பையா, என் ஒர்க்கு மட்டும் பாருங்கோ. மிஸ்டர் ரவியா, நம்ம நியூஸ் பேப்பர்ல போடுறதுக்கு புதுசாக ஒரு ஸ்டோரி எடுக்கணும்னு சொல்லலை, பண்ணிட்டீங்களா? அந்த ஸ்டோரி எப்படி இருக்கும்னா, அந்த பொன்னியின் செல்வன், சிந்துபாத் அந்த மாதிரி இருக்கணும், தொடர்கதை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும். நீங்க ரெடி பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் நான் எப்போ ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். கதை கேட்க நீங்க ரெடியா? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கதையில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் மிகப்பெரிய அரண்மனை காட்டுறோம், ஒரு நல்ல வளர்ந்த நாட்டை காட்டுறோம். அந்த நாட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா திகில்மதி. அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் சீனில் ஒரு அம்மா ஒரு பச்சை குழந்தைய தூக்கிட்டு அப்படியே கொண்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே முதுகுள்ள அம்பு குத்தி இருக்குது. அவங்க அப்படியே தண்ணியை கூச்சிடுறாங்க, தண்ணியில் கூச்சி அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க, தண்ணி அப்படியே முழுகிட்டே இருக்குது. அப்போ வந்து அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, தான் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக ஒத்த கீழே அப்படியே அந்த குழந்தைய தூக்கி அப்படியே மேலே கொண்டு வராங்க. தண்ணியில் அவங்க மூஞ்சிலாம் முழுகிருச்சு, மூச்சு விடாமல் தைக்கிறாங்க. ஆனால் அவங்க குழந்தைய விடவே இல்லை. இந்த கதை எங்கே கேட்ட மாதிரியே இருக்கு. மேம், இது என்னோட ஸ்டோரி மேம், ஃபுல்லாக கேளுங்க. சரி சொல்லுங்க பாப்போம். இந்த கதையை கிளைமேக்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரிய பெரிய கூலக்கேர்கள் கூட்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம திகில்மதியை சூழ்ந்துடுறாங்க. அவங்கள்ட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோ கூகுபடியும் அவங்க அண்ணன் பீனாவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக போர் போகிறாங்க. அவங்க அம்மா சொல்லிடுறாங்க, இந்த போரில் யார் அந்த வில்லனை தோக்கடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க அரசாட்சின்னு சொல்லிடுறாங்க மேடம். யார் தோக்கடிக்கிறாங்கன்னு இல்லை, யாரை இந்த வில்லனை கொள்றாங்களோ அவங்களுக்கு தான் அரசாட்சின்னு சொல்லிடுவாங்க. ஆமாம் மேடம், உங்களுக்கு எப்படி இந்த கதை தெரியும்? மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே அந்த கதை தெரியும். இது பாகுபலி கதை. என்னையே ஏமாத்த பாக்குறீங்களா? ஒழுங்கு ஒரு புது கதை பிடிங்க. ஓ, என் கதை பாகுபலி படமாவே வந்துருச்சா? சாரி மேடம், நான் அந்த படத்தை பார்க்கவே இல்லை. உன் பேரு வீரா தானே? அட்லி ஒன்றும் இல்லையே. சரி மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு புது கதை பிடிக்கிறேன். இந்த கதை என்னோட தான், என்ன நீங்கள் நம்ப மாட்டேன்ட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் மேடம். என்ன சொல்லணும்? நேற்று நைட்டு உங்களை பார்த்தேன் மேடம். நேற்று நைட்டா? நேற்று நைட் எங்கே பார்த்தீங்க? நைட்டு ஃபுல்லாக உங்களை பார்த்துட்டே தான் மேம் இருந்தேன். நைட்டு ஃபுல்லாவா? நான் நேற்று நைட் இங்கே வெளியே வரலையே, எங்கே பார்த்தீங்க?
போய் சொல்லாதீங்க மேடம், நேற்று நைட்டு ஃபுல்லாக நீங்கள் வெளியே தான் இருந்தீங்க, நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எங்க பாத்தீங்க? எனக்கு சரி ஞாபகம் இல்லையே. நான் நினைச்சிட்டு வெளியே வரவும் இல்லையே. நேற்று நைட்டு ஃபுல்லாக நீங்கள் வெளியே தான் இருந்தீங்க, வானத்தில் அவ்வளோ அழகாக இருந்தீங்களே ரவுண்டாக, நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஓ, அதான் சொல்றீங்களா?